சென்னையில 2 ஆறு ECR OMR இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மறுபடியும் நீங்க இந்த இந்திரி பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்களை மட்டும் இல்ல மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ் எல்லாம் கத்து கொடுக்க போறதுல தாய்மொழின்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டுல கேந்திரிய வித்யாலயா எத்தனை இருக்கு? ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்ல. 3வது மொழி தானே தாய்மொழி இருக்குல்ல, ஆனா எப்படி இல்லாம இருக்காங்க வாதம் வைக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை பயிற்று மொழியாக தாய்மொழி இருக்க வேண்டும் சொல்லுது. அதுதான் செய்யறாங்க. உங்க பிள்ளைங்க சேர்க்காதுங்க. மத்திய அரசு தானே NEP கொண்டு வருது. புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியில தான் கற்கணுங்குது. ஏன் தாய்மொழியில கத்து கொடுக்க மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். மத்திய அரசு என்ன சொல்லுது? தாய்மொழி முதன்மைக்குது, ஆனா தாய்மொழி கத்து கொடுக்க மாட்டேங்குது. கத்து கொடுக்கல. தமிழ்நாட்டு கேந்திரிய தாய்மொழி தான் கத்து கொடுக்குறாங்க. மிஸ்லீட் பண்ணாதுங்க. தாய்மொழியிலேயே பயிற்றுவிப்பு மொழி நடக்குது. கேந்திரிய வித்யாலயால இல்ல. என்ன கேக்குறேன், ஒப்புக்கொண்டுதான் அங்க நீங்க படிக்க வைக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க வாங்க, தயவு செய்து ஒப்புக்கொண்டு படிக்க வைங்க. அரசு பள்ளிகள்ல தமிழ் இங்கிலீஷ் மட்டும். நீங்க கேக்குற நான் இப்ப கேக்குறேன், தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகளில் 3 மொழி கற்றுக் கொடுக்கும் பொழுது அரசாங்க பள்ளிகளில் ஏன் 3 மொழி கற்றுக் கொடுக்க கூடாது? அனைத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் தமிழ் தான். நீங்க தமிழ்நாட்டுல அறிவீங்க. தமிழ்நாட்டுல உங்க கொள்கை என்ன? 2 மொழி கொள்கை. அப்ப தனியார் பள்ளியில அவங்களுக்கு விருப்பம். சுதந்திர இந்தியால மேம் கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்குதுல. மத்திய பாடத்திட்டத்தை நடத்தணும்ல. இல்ல ஏழை குழந்தைகளுக்கு 3 மொழி கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கு. நீங்க யார் சொல்றதுக்கு மேட்டர்? முதல்ல தடுக்கலையே யாரும். படிக்கணும். யார் தடுக்கல? நீங்க ஏன் தடுக்கல? ஐயோ அரசு தடுக்கல. இருமொழி கொள்கை நீங்க பிரகடனப்படுத்துறீங்க. எப்படி பிரகடனம்? ஏன் அப்படி 2 மொழி கொள்கை? நாம இப்ப போஜ்பூரி அழிஞ்ச மாதிரி, மைத்திலி அழிஞ்ச மாதிரி தமிழ் அழிஞ்சிர கூடாதுன்னு. தமிழ் அழியும்னு உங்க வார்த்தையில சொன்னாலே உங்களை அழிச்சிருவேன் நான். ஸ்டாலின் அறிவிக்கட்டும், தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை முற்றிலுமாக தனியாருக்கும் சரி அரசாங்கத்திற்கும் சரி இருமொழி கொள்கை தான். UPSC எக்ஸாம் நடக்குது. ப்ரிலிம்ஸ் வாங்கி பேப்பரை பார்த்தா கொஸ்டின் வந்து ஒரு பக்கத்துல இங்கிலீஷ்லும் ஒரு பக்கத்துல ஹிந்திலையும் மட்டும் இருக்குது. மும்மொழி கொள்கைன்றோம், தாய்மொழி தான் முக்கியன்றோம். இந்தி தாய்மொழியா கொண்டவர்களுக்கு அங்க எளிதா இருக்குது. தமிழ் ஏன் இல்ல? தமிழ் ஏன் இல்ல? தெலுங்கு ஏன் இல்ல? கன்னடம் ஏன் இல்ல? அப்ப நீங்க ஹிந்தி திணிக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க. நீங்க புதிய கல்விக் கொள்கை ஒப்புக்கொண்டால் அது தமிழ் தான் பிரதானம். அப்பனா தமிழை விடுத்து UPSC கொஸ்டின் பேப்பர் கொண்டு வர முடியாது. பண்ணிட்டு இருக்காங்கல்ல. NEP நீங்க ஒத்துக்கல என்ன? நாங்க ஒத்துக்கிட்டா தான் கொடுப்பீங்களா? ஆமா. ஒத்துக்கிட்ட தெலுங்குக்கு ஏன் கொடுக்கல? ஒத்துக்கிட்ட கன்னடத்துக்கு ஏன் கொடுக்கல? ஒத்துக்கிட்ட மலையாளத்துக்கு ஏன் கொடுக்கல? இலவசமாக பிரதமர் சாமானிய மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இது வேண்டுமா வேண்டாமா? ஹரியானால தமிழ் 3வது மொழியா கொண்டு வந்தாங்க. எத்தனை பேர் தமிழ் படிச்சிட்டாங்க? எத்தனை டீச்சர்ஸ் இருந்தாங்க? அது நிறுவப்படல இல்ல, அங்க அது ஃபாலோ ஆகல இல்ல. சும்மா ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் வச்சுக்கிறதுக்கு தமிழை ஹிந்தி பிரச்சனை மறுபடியும் தலை தூக்கி இருக்கு. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு விஷயம் சொல்ல போக தமிழ்நாடு முழுக்க பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் நீங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறீங்க. இது நீண்ட காலம் இந்தி எதிர்ப்பு நடந்த ஒரு இடம். இங்க 3வது மொழி அப்படிங்கிறதே ஏற்க முடியாது தானே. அது அமல்படுத்தலைங்கிறதுக்காக நிதி ஒதுக்க மாட்டோன்றது அது சரியா? முதல்ல உங்க கேள்விக்கு நன்றி. ஏன்னா இந்த கேள்வி மிக சரியா கேட்டீங்க. சரியா தப்பா கேட்டீங்க அவ்வளவுதான். தப்பா சரியா கேட்டீங்க அவ்வளவுதான். மறுபடியும் இந்தி பிரச்சனை அப்படின்னு ஒன்றும், நம்ம மும்மொழி கொள்கையில இந்தி வருவது சரியா அப்படின்னு கேள்விங்க. நான் சொல்றேன் சரியா தப்பா கேட்டீங்க அப்படின்றதான். இந்திக்கு இங்க பிரச்சனையே இல்லை. இந்திக்கு இங்க இடமும் இல்லை. இங்க தமிழகத்துல இடம் இல்லை, எங்கள் நெஞ்சிலும் இடம் இல்லை இந்திக்கு. ஆமா, நாங்க இந்தியை பத்தி பேசவே இல்லை. மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களும் இந்திய பத்தி பேசவே இல்லை. இந்திய மொழியை தான் பேசினாரே தவிர இந்திய பேசல. இந்திய மொழினா என்ன? தமிழ் இந்திய மொழி, கன்னடம் இந்திய மொழி, தெலுங்கு இந்திய மொழி, மலையாளம் இந்திய மொழி, குஜராத்தி இந்திய மொழி, பீகாரி இந்திய மொழி, மராட்டி இந்திய மொழி. ஆக நீங்க இந்திய மொழியில ஏதாவது ஒரு மொழியை 3 மொழியாக கற்றுக்கொள்ளுங்கள். ஆங்கிலம் இருக்கும், தாய்மொழி இருக்கும், கூட ஏதோ ஒரு மொழி கத்துக்கொள்ளுங்கள். 2 மொழி போதும் தானே சொல்றேன். சரி, 2 மொழி போதும் இல்ல. அப்ப தமிழ்நாட்டுல எல்லா தனியார் பள்ளிகளிலும் 2 மொழி போதும். 3வது மொழி கத்துக்கொள்ளாதீர்கள். அதுதான் நாமளும் சொல்றோம். விருப்பம் இருந்தால், இது தனியார் பள்ளியில எல்லாம் விருப்பம் இல்லப்பா. நீங்க வந்து தனியார் பள்ளியோட மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட மகள் நடத்தும் பள்ளியின்
வெப்சைட்டை திறந்து பாருங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற மொழி 3 மொழி. ஒன்று தாய்மொழி, இன்னொன்று ஆங்கிலம், இன்னொன்று ஹிந்தி. சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அப்போ சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துல வர்ற வாய்ப்பு சாதாரண பள்ளியில படிக்கிற குழந்தைக்கு கிடைக்க கூடாதா? இப்ப நீங்க சிபிஎஸ்இன்னு சொல்றீங்கப்பா. சிபிஎஸ்இல படிக்கிற குழந்தையும் அப்ப தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தையும் ஒரு இன்டர்வியூக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுல ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வாய்ப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கும். சிபிஎஸ்இ நம்ம சர்வசாதாரணமா கடந்து போயிடுறீங்களே. அப்படின்னா புதுச்சேரியில நாங்க எல்லாரையுமே சிபிஎஸ்இ ஆக்கணும். எந்த குழந்தைக்கும் எல்லா குழந்தைக்கும் சமச்சீர் கல்வி வேணும்னு எல்லா குழந்தைகளையும் நாங்க சிபிஎஸ்இ ஆக்கணும். இன்னைக்கு புதுச்சேரியில போய் பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் ஒரே கல்வி, ஒரே சிபிஎஸ்இ கல்வி. அப்ப அது மாதிரி ஆக்குங்க. நீங்க சும்மா சிபிஎஸ்இன்னு கடந்து போயிடுறீங்களே. மாநில பட்டியல் இருக்கு, மாநில பட்டியல் இருக்கு. ஏன் கொண்டு போல? 20 வருஷமா மத்திய ஆட்சியில இருந்தீங்கல்ல, அதை கொண்டு போனது யாரு? கொண்டு போனது இன்னைக்கு நீங்க தோல்ல சுமந்து கொண்டு இருக்கிறீர்களோ காங்கிரஸ். அவங்க எடுத்துட்டு போனாங்க. திருப்பி அவங்களுக்கு வெண்சாமரம் வீசி கொண்டு இருக்கீங்களே. இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி பிரச்சனைக்கு காரணம் யாரு? காங்கிரஸ் தான். அவங்களை எதிர்த்து தானே நீங்க போராடினீங்க. ஆனா இன்று நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இன்னைக்கு மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க எவ்வளவு வருஷம் மத்தியில் ஆட்சியில இருந்தீங்க? கல்வி அமைச்சரை கேட்டு வாங்கியிருக்க வேண்டியது தானே. எத்தனை அமைச்சர் இருந்தீங்க? அல்டிமேட் மேம், பொதுப்பட்டியல் இருக்கு, மாநிலத்துக்கு ஒரு உரிமை இருக்குல்ல. உரிமை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், சாமானிய மக்களுக்கு தனியார் பள்ளியில் படிக்கின்ற பணக்கார பிள்ளைகளுக்கு படிக்கும் உரிமை சாமானிய ஏழை பிள்ளைகளுக்கு இருக்கிறதா இல்லையா? உரிமைனா நீங்க ஏழைகளோட உரிமை மட்டும்தான் பறிப்பீங்களா? பணக்காரர்கள் உரிமையை பறிக்க மாட்டீங்களா? இதுதான் என்னோட கேள்வி. மறுபடியும் நீங்க இந்த இந்தி பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்களை மட்டும் இல்ல மக்களை ஏமாற்ற முடியாது. தனியார் செல்வந்தர் பள்ளி அதாவது 75,000 ஃபீஸ்பா. நான் திறந்து வெப்சைட்டை திறந்து பார்த்தேன். இந்த தனியார் பள்ளியில 75,000 ஃபீஸ் வருஷத்துக்கு. 75,000 ஃபீஸ் கட்டி படிக்கிற குழந்தையின் கல்வியை இலவசமாக பிரதமர் சாமானிய மக்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இது வேண்டுமா வேண்டாம்? கேள்வி கேட்க. அந்த பசங்க கஷ்டப்படுறாங்க மும்மொழி கொள்கை பாடத்திட்டத்துலங்கிற போது நம்ம பிள்ளைகளையும் நம்ம கஷ்டப்படுத்தணும்னு ஏதாவது ரூல் இருக்கா? படிக்கிறத கஷ்டம் நீங்க சொல்றீங்களா? படிக்கிறத கஷ்டம்னு சொன்னா அப்ப தனியார் பள்ளியில செல்வந்தர் பிள்ளைகளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்களா? பாவம் உங்களை புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? அங்க படிக்கிறத நான் என்ன நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்கப்பா. நான் எம்பிபிஎஸ் படிச்சு அதுக்கு மேல படிச்ச ஒரு டாக்டர். 8 வயசு வரைக்கும் 3 இல்ல 8 மொழி 10 மொழியை சொல்லி கொடுங்க, இந்த மூளை ஏற்றுக்கொள்ளும். நம்ம பாரதியார் சொன்னார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னார். அந்த காலத்துல ஸ்ரீனிவாச சாஸ்திரியார் பேசுறத பார்த்துட்டா ஆங்கிலேயே நம்ம வியப்படைந்து நின்றோம். ஆனா இன்னைக்கு எந்த கல்வி எப்படி இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் திறமை ஒரு குழந்தைக்கு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை தனியார் பள்ளியில ஒரு குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது ஏன் அதை அரசு பள்ளி ஏழை மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க கூடாது என்பது எனது கேள்வி. இதுக்கு பதில் சொல்லட்டும். இப்ப தமிழ் மொழிய 3ஆம் தரம் ஆக்குறதுக்கு தான் இந்த திட்டம். இவங்க தமிழ் எல்லாம் கத்துக் கொடுக்க போறது இல்ல, தாய்மொழின்னு சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டுல கேந்திரிய வித்யாலயா எத்தனை இருக்கு? ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்ல. தாய்மொழி இருக்குல்ல, ஆனா தவறான கருத்து. இல்ல கேந்திரிய வித்யாலயால ஒரு தமிழ் ஆசிரியர் கூட இல்லன்றது இது தவறான கருத்து. நான் கேட்கிறேன், 2-3 நாட்களுக்கு முன்னால நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு திமுக வட்ட செயலாளர் என்கிட்ட அக்கா கேந்திரிய வித்யாலயில இடம் வாங்கி கொடுங்கன்றாரு. ஏன்னா என் குழந்தை எல்லா மொழியும் படிக்கணும், தமிழ் ஆசிரியர் இல்லைன்ற தப்பு. நான் ஒரே ஒரு கேட்கிறேன், இங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல இதே மாதிரிதான் இருக்கு. தமிழ் ஆசிரியர் இல்லைன்றது தவறு. தமிழ் அங்க இருக்கிறது. போய் கேந்திரிய வித்யாலயில பார்த்துட்டு சொல்லுங்க. சும்மா திராவிட திமுக அமைச்சர்கள் திமுக எம்பிட்ட நான் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நான் என்ன கேட்கிறேன், திமுக எம்பி போய் அவங்க தனியார் பள்ளியில ஹிந்தி இல்லைன்னு சொல்லுங்க, தமிழ் இல்லைன்னு தமிழ் இருக்கு போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன் நான் கேந்திரிய வித்யாலயாக்கு தமிழ் ஆசிரியர்களை கையெழுத்து போட்டவாப்பா புதுச்சேரியில. நானு புதுச்சேரி கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசுல இருக்கிறதா, புதுச்சேரிக்கு வேற சட்டம், தமிழ்ல இது நேத்துல இருந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு வரீங்க. 49 கேந்திரிய வித்யாலயால தமிழ் படிக்கிறாங்க. இங்க போய் அசோக் நகர்ல உள்ள கேந்திரிய வித்யாலயக்கு போய் பாருங்க. நாங்க வச்ச தமிழ் போட்டியில கேந்திரிய வித்யாலய தமிழ் சொல்லி கொடுக்காம எப்படி தமிழ் ஆசிரியர் இல்லாம இருப்பாங்க? இது பொய்யான கருத்து. இன்னொன்னு நான் கேட்கிறேன், சிபிஎஸ்சில இதே மாதிரிதான் ஒரு பொய் சொன்னாங்க. புதுச்சேரியில எல்லாத்தையும் சிபிஎஸ்சி ஆக்கிட்டாங்க, தமிழ் அப்படியே அழிஞ்சிரும். உடனே தர்மேந்திர பிரதானே அதுக்கு தமிழ் தான் முதன்மை மொழி அப்படின்னு இன்னைக்கு போய் பாருங்க. அதனால இது பொய் பிரச்சாரம்ப்பா. கேந்திரிய
பயிற்றுவிப்பு மொழி தமிழ் தான். அதாவது கேந்திரிய வித்யாலயான்னு போகும்போது அதுக்கு ஏத்த மாதிரி 3 மொழி தாய்மொழியில தானே கல்வி கற்கறாங்க. பயிற்று மொழி அங்க தமிழ் தானே. இப்ப நீ தமிழ்நாட்டுல எல்லாம் பயிற்று மொழி தமிழா? இல்ல கேக்குறேன். அதான் அமல்படுத்துதா புதிய கேந்திரிய வித்யாலயம் விட்டுருங்க. கேந்திரிய வித்யாலயம் மத்திய அரசின் பள்ளி தமிழ்நாட்டுல தானே மேம் இருக்கு. தமிழ்நாட்டுல தான் இருக்கு. தமிழ்ல தானே பயிற்று வைக்கணும். அப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் தமிழ்ல பயிற்று வைக்கிறீங்களா? அது கேளுங்க. இல்ல அதுதான் அது நியாயம். இல்ல புதிய கல்விக் கொள்கை பயிற்று மொழியாக தாய்மொழி இருக்க வேண்டும் சொல்லுது. அதுதாங்க செய்யறாங்க இல்லையே. பயிற்று மொழி தமிழ் இல்லையே. நீங்க ஒரு தமிழ்நாட்டுக்கு போறோமா, இப்போ தமிழ்நாட்டுல ஒரு பள்ளிக்கு போறோமா, அங்க பயிற்று மொழி என்ன இருக்குன்னு பாக்குறோமா? ஆங்கில மீடியம்னா ஆங்கிலத்துல இருக்கும், தமிழ் இன்னொரு லாங்குவேஜா இருக்கும். கேந்திரிய வித்யாலயில தமிழ் மீடியம் இருக்கா மேம்? பயிற்றுவிப்பு மொழி தமிழ் இருக்கா? தாய்மொழி 49 நான் கேக்குறேன். நீட்ல தமிழ் இருக்கு, தமிழ்ல எழுதுறீங்களா எல்லாரும்? மேம் தமிழ்லயே கத்துக்கிட்டு வந்ததால தமிழ்ல எழுதுவாங்க. ஒரு நிமிஷம் நீங்க வருங்க. கேந்திரிய வித்யாலயம் இப்ப விடுங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. கேந்திரிய வித்யாலயா பள்ளி மத்திய அரசின் பள்ளி. ஓகே, உங்களுக்கு வேண்டாம்னா நவோதயா மாதிரி கேந்திரிய வித்யாலயம் நீங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வட சென்னையோட பாராளுமன்ற உறுப்பினர் என்னோட பகுதியில கேந்திரிய வித்யாலயா வேணும்னு கேள்வி கேட்டு அதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்திருக்கிறார். அதனால நீங்க கேந்திரிய வித்யாலயா வேண்டாம். திமுக எம்பி தான் கேக்குறேன். திமுக எம்பி தான் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல உள்ள பள்ளியில தமிழ் நீங்க பயிற்று மொழி இருக்கிறதா? NEP என்ன சொல்லுதுன்னா தாய்மொழி கல்வி தான் பயிற்று மொழியா இருக்கணும்னு சொல்லுது. ஆனா மத்திய அரசு ஏன் அமல்படுத்தல? ஏன் நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஏன் அதை அமல்படுத்த மறுக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரே நிமிடம் நான் கேக்குறேன், ஏன் தமிழ்நாட்டுல தமிழ் மொழி கற்றுக்கொள்ள முடியாமல் தமிழர்கள் இருக்கிறார்கள்னு கேக்குறேன். உயர் நீதிமன்றம் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ்நாட்டுக்கு போதல 10வது வரைக்கும் ஏன் தமிழ் சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை? உயர் நீதிமன்றத்தோட ப்ரொசீடிங்ஸ போய் பாருங்க. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீ உன்னோட மாநிலத்துல உங்களோட தாய்மொழிய நீங்க பயிற்றுவிக்காம மற்றவர்களை பார்த்து நீங்க ஏன் குறை சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் நான் கேக்குறேன். நீங்க தமிழ்நாட்டுல உள்ள பள்ளியை பாருங்க. 40 கேந்திரிய வித்யாலயா பாக்காதுங்க தமிழ்நாட்டுல. அப்ப உங்க பிள்ளைங்க சேர்க்காதுங்க. மத்திய அரசு தானே மேம் NEP கொண்டு வருது, புதிய கல்விக் கொள்கை. தாய்மொழியில தான் கற்கணுங்குது. ஏன் தாய்மொழியில கத்து கொடுக்க மாட்டேங்குதுன்னு கேக்குறேன். அது ஏன் செய்ய ஒரே ஒரு நிமிஷம் கேக்குறேன். உன்னோட மொழியில கேந்திரிய வித்யாலயான்றது மத்திய அரசு நடத்துகின்ற பள்ளி. மத்திய அரசு தாய்மொழிக்காக தான் நடத்துது. தாய்மொழியில தான் கத்து கொடுக்குறாங்க. நீ தாய்மொழியில கத்து கொடுக்குறியா? தமிழ்நாட்டு கேந்திரிய தாய்மொழி தான் கத்து கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல இருமொழி மேம். இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தீங்க இல்ல தமிழ் மீடியம் சேர்த்தீங்க, ரெண்டு இருக்கு. மத்திய அரசு என்ன சொல்லுது, தாய்மொழி முதன்மைக்குது. ஆனா தாய்மொழி கத்து கொடுக்க மாட்டேங்குது. கத்து கொடுக்கல. தாய்மொழியிலேயே பயிற்றுவிப்பு மொழி நடக்குது. கேந்திரிய வித்யாலயால நான் என்ன கேக்குறேன், கேந்திரிய வித்யாலயால மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 இருக்கு. தமிழ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க தமிழ்ல தான் சொல்லி கொடுப்பாங்க. ஹிந்தி மீடியம் இங்கிலீஷ் மீடியம். ஒரே ஒரு நிமிஷம். தமிழ் மீடியம் அதத்தான் இப்ப NEP அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கேக்குறேன், மிஸ்லீட் பண்ணாதீங்க. கேந்திரிய வித்யாலயா மத்திய அரசுனா மத்திய அரசோட விட்டுருங்க. நீங்க அது ஒப்புக்கொண்டுதான் அங்க நீங்க படிக்க வைக்கிறீங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க வாங்க, தயவு செய்து ஒப்புக்கொண்டு படிக்க வைங்க. அரசு பள்ளிகள்ல தமிழ் இங்கிலீஷ் மட்டும் ஒப்புக்கொண்டா படிக்க வைங்க. இல்ல ஹிந்தில என்ன ஒரு மொழி படிக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு கேக்குறேன். நான் மறுபடியும் நீங்க கேக்குறேன், நான் இப்ப கேக்குறேன். தமிழ்நாட்டுல தனியார் பள்ளிகளில் 3 மொழி கற்றுக் கொடுக்கும் பொழுது அரசாங்க பள்ளிகளில் ஏன் 3 மொழி கற்றுக் கொடுக்க கூடாது? 3 மொழி நான் மறுபடியும் சொல்றேன், ஹிந்தி கிடையாது. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டு. 1 2வது, ஒரு இடத்திற்கு இன்டர்வியூக்கு போகும்போது 3 மொழி படித்த தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தை, அந்த குழந்தைக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் போது சாதாரண ஏழை பெற்றோரின் குழந்தை அந்த வாய்ப்பை கிடைக்காமல் போவதற்கு என்ன காரணம்? நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டுல அப்பனா தனியாருக்கு மும்மொழி கொள்கை, அரசாங்க ஏழை குழந்தைகளுக்கு இருமொழி கொள்கைன்னு பிரகடனப்படுத்துங்க. இல்லை என்றால் தனியார் பள்ளிகளில் கூட, இன்னைக்கு கேந்திரிய வித்யாலயா போயிட்டீங்க, தனியார் பள்ளிகளில் கூட நாங்கள் ஹிந்தியே நாங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். அனைத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனும் தமிழ் தான். நீங்க தமிழ்நாட்டுல அறிவிங்க. தமிழ்நாட்டுல அறிவிக்காம கேந்திரிய வித்யாலயத்துக்கு போயிட்டீங்க. கேந்திரிய வித்யாலயம்னாலே அது கேந்திரியத்தின் வித்யாலயம். அதனால அதற்கு நீ தமிழ்நாட்டுல உள்ளது சொல்லுங்க. தமிழ்நாட்டுல உள்ளதை விட்டுட்டு ஒரு 2-3 பள்ளிகளை பிடிச்சி இழுத்துட்டு தான் என்ன அர்த்தம் நான் கேக்குறேன். தமிழ்நாடு அரசு நீங்க வச்சிருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டுல உங்க கொள்கை என்ன? 2 மொழி கொள்கை. அப்ப தனியார் பள்ளியில அவங்களுக்கு விருப்பம். சுதந்திர இந்தியால மேம் கான்ஸ்டிடியூஷன் அனுமதிக்குது. மத்திய பாடத்திட்டத்தை நடத்தணும்ல. இல்ல ஏழை குழந்தைகளுக்கு 3 மொழி கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்கு. நீங்க யார் சொல்றதுக்கு மேட்டர்? தடுக்கலையே யாரும். யார் தடுக்கல? நீங்க சேர்த்தா ஏன் தடுக்கல? ஐயோ அரசு தடுக்கல. இருமொழி கொள்கை நீங்க
பிரகடனப்படுத்துறீங்க. எப்படி ஏன் பிரகடனப்படுத்துறீங்க? அப்படி 2 மொழி கொள்கை நாம ஆ. இப்ப போஜ்பூரி அழிஞ்ச மாதிரி ஒரே ஒரு மைத்திலி நிமிஷம், ஒரு அழிஞ்ச நிமிஷம் மாதிரி நான் தமிழ் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தமிழ் அழியும்னு உங்க வார்த்தையில சொன்னாலே உங்களை அழிச்சிருவேன் நானு. புரியுதா உங்களுக்கு? அப்ப எவ்வளவு கீழ்த்தரமா தமிழை நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஆகாது. ஓகே, தமிழை அழிக்கணும்னு நீங்க நினைச்சாலே தப்பு. அப்ப எந்த மொழி வந்தாலும் என் தமிழ் அழியாது. மூத்த மொழி. இதை இதுவரைக்கும் யாரும் அழிக்க முடியல. இதுவரைக்கும் யாரும் அழிக்க முடியல. இனிமே அழிச்சிருவாங்களா? நான் கேக்குறேன், கனடால போய் தமிழ் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப தமிழ் அழிஞ்சு போச்சா? நீங்க தான் தப்பு செய்யறீங்க. நீங்க தான் தமிழை அழிக்கிறீர்கள். நான் சொல்லுவேன். நான் இன்னொன்னு கேட்கிறேன், தனியார் பள்ளியில ஹிந்தி ஆப்ஷனல் வச்சிருக்கீங்களா? 3 மொழி ஆப்ஷன்லாம் ஒண்ணு இல்ல. அதுல சொல்லி மத்திய பாடத்திட்டம் இருக்கிற பள்ளிகள்ல அந்த ரூலை தான ஃபாலோ பண்ணணும். மத்திய பாடத்திட்டத்தை ஏன் நடத்துறீங்க? அப்போ இல்ல தமிழ்நாடு அரசு ஸ்டாலினோட மகளுக்கு அரசாங்க பள்ளி தமிழ்நாட்டுல உள்ள அவங்க பிசினஸ் விருப்பம் இல்ல மேம். இப்படி என்ன கல்வி? நான் திருப்பி கேக்குற கேள்விதான் கேட்டேன். சன்ஷைன்ல ஒரு குழந்தை பருது, சாமானிய அரசாங்க பள்ளியில இருந்து ஒரு குழந்தை போகுது. 2 பேரும் ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க. அங்க ஹிந்தி தெரிஞ்சா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இல்லைன்னா 3வது மொழி தெரிஞ்சா வேலை. ஒரு நிமிஷம் தம்பி கேக்குறேன், 3வது மொழி தெரிஞ்சா வேலை வாய்ப்பு. இந்த குழந்தைக்கு கிடைக்கும், இந்த குழந்தைக்கு கிடைக்காது. இப்போ பரந்துபட்ட விரிந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப பரந்து தெலுங்கானால ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. தெலுங்கானால தெலுங்கு படிச்சா அந்த தெலுங்கானால ஒரு வாய்ப்பு கிடைக்கும், மத்திய அரசு பணிகள் கிடைக்கும். அப்ப ஏன் நீங்க அதை மறுக்கிறீங்க? அப்போ தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டாலின் அறிவிக்கட்டும், தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை முற்றிலுமாக தனியாருக்கும் சரி அரசாங்கத்திற்கும் சரி இருமொழி கொள்கை தான். ஒரே ஒரு சந்தேகம். யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்குது, IAS IPS பதவிகளுக்கு. ப்ரிலிம்ஸ் வாங்கி பேப்பரை பார்த்தா கொஸ்டின் ஒரு பக்கத்துல இங்கிலீஷ்லும் ஒரு பக்கத்துல ஹிந்திலையும் மட்டும் இருக்குது. மும்மொழி கொள்கைன்றோம், தாய்மொழி தான் முக்கியன்றோம். இந்தி தாய்மொழியா கொண்டவர்களுக்கு அங்க எளிதா இருக்குது. தமிழ் ஏன் இல்ல? தமிழ் ஏன் இல்ல? தெலுங்கு ஏன் இல்ல? கன்னடம் ஏன் இல்ல? அப்ப நீங்க ஹிந்தி திணிக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வரீங்க. நீங்க வந்துட்டீங்க. இதனாலதான் இருமொழி கொள்கை வேண்டாம், மும்மொழி கொள்கை சொல்றோம். தமிழ் எங்க இருக்கு? தமிழ் எங்க இருக்கு? இப்பதான் மொழி தானே. ஒரு நிமிஷம், மொழி தானே. மூணு क्वेश्चन இருக்கலாம்ல, 3 லாங்குவேஜ்ல இருக்கலாம்ல. எதுக்கு NEP கொண்டு வந்தது? ஒரு நிமிஷம் நான் கேள்வி கேக்குறேன், எதுக்கு NEP கொண்டு வந்தது? இதே மாதிரி 2 மொழி தம்பி கேக்குறேன். இல்ல ஓகே மேம், ஓகே மேம். 2 மொழி இருக்கு, 3வது மொழி வேணும். அதனாலதான் நியூ எஜுகேஷன் பாலிசி 70 வருஷமா மும்மொழி கொள்கை இருக்கு தமிழ்நாட்டை தவிர. ஆனா क्वेश्चनல இல்ல. IPS IAS ஆகிறதுல இல்ல. 70 வருஷமா மும்மொழி கொள்கை. ரொம்ப சந்தோஷம். ஏன் தமிழ் இல்ல? ஏன் தெலுங்கு இல்ல? ஏன் கன்னடம் இல்ல? 70 வருஷத்துல காங்கிரஸ் எவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தது? பாஜக எவ்வளவு நாள் ஆட்சியில் இருக்கு? ஏன் செய்யல? திமுக எவ்வளவு நாள் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்க? செய்யல. 70 வருஷம். 70 வருஷத்துல காங்கிரஸ் எவ்வளவு நாள் ஆட்சியில இருந்தாங்க? இன்னைக்கு வாய்க்கிலேயே அண்ணன் செல்வ பெருந்தகை பேசுறாரு, தமிழ்ல 5 வருஷம். ஆனா நீட்ல தமிழ்ல क्वेश्चन பேப்பர் கொண்டு வந்தது பாஜக. யூபிஎஸ்சில என்ன வரல? அதாவது எழுதுறதுக்கு, தமிழ்ல எழுதுறதுக்கு எவ்வளவு வருஷம் போராட வேண்டியிருக்கு. அதான் ஏன் போராடல? ஏன் கொண்டு வரல? அதிகமா ஆட்சி செஞ்சது யாரு? 50 வருஷம் ஆட்சி செஞ்ச காங்கிரஸும் தப்பு பண்ணிட்டாங்க. தப்பு பண்ணிட்டாங்க, ஒத்துக்கோங்க. தப்பு பண்ணிட்டாங்க. ஆனா அதைத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இது கரெக்ட் ஆகணும்ன்றதுக்காக தான் தாய்மொழி கல்வியை பிரதானமா. நீங்க ஒரு நிமிஷம், நீங்க புதிய கல்விக் கொள்கை ஒப்புக்கொண்டால் அது தமிழ் தான் பிரதானம். அப்பனா தமிழை விடுத்து UPSC क्वेश्चन பேப்பர் கொண்டு வர முடியாது. அப்பனா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. NEP நீங்க ஒத்துக்கல இன்னும்? நாங்க ஒத்துக்கிட்டா தான் கொடுப்பீங்களா? ஆமா. ஒத்துக்கிட்ட தெலுங்குக்கு ஏன் கொடுக்கல? ஒத்துக்கிட்ட கன்னடத்துக்கு ஏன் கொடுக்கல? ஒத்துக்கிட்ட மலையாளத்துக்கு ஏன் கொடுக்கல? எல்லாத்துலயும் இருக்கு. ஒரு நிமிஷம், இல்ல ரீஜனல் லாங்குவேஜ் இப்ப வந்துருச்சு. நீங்க தெரியாமலாம் பேசாதுங்க. ரீஜனல் லாங்குவேஜ் இப்ப வந்துருச்சு. ஆனா சில இடங்கள்ல வர முடியாமல் இருப்பதற்காகத்தான் மும்மொழி கொள்கை. தமிழை விடுக்காமல் இருப்பதற்காக நான் கேக்குறேன். ஹரியானாக்கெல்லாம் போகாதுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப தீவிரமா சொல்லிடுவேன், யூபிக்கு போகாதுங்க, மகாராஷ்டிராக்கு போதுங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. எப்ப பார்த்தாலும் மணிப்பூர், இங்க கள்ளக்குறிச்சியில செத்துக்கிட்டு இருப்பான், பீச்ல செத்துக்கிட்டு இருப்பான். உடனே நீங்க மணிப்பூருக்கு போயிடுவீங்க. மும்மொழி கொள்கை அமல்படுத்தி இருக்கிற பீகாரோ உத்தரப்பிரதேசமோ இல்ல மத்திய பிரதேசமோ அங்க தமிழ கூட விட்டுருங்க, 3வதா இன்னொரு மொழி ஏதாவது படிச்சிருப்பாங்கல்ல. அங்க எந்த மொழி புழக்கத்துல இல்ல அவங்களுக்கு தெரியும், ஏதோ ஒண்ணு படிக்கிறாங்க, ஸ்கூல்ல அந்த லாங்குவேஜுக்கு டீச்சர்ஸ் இருக்கிறாங்கன்னு ஏதோ ஒரு மொழி இருக்கணும்ல. ஹரியானால தமிழ் 3வது மொழியா கொண்டு வந்தாங்க. எத்தனை பேர் தமிழ் படிச்சுட்டாங்க? எத்தனை டீச்சர்ஸ் இருந்தாங்க? அப்ப அது நிறுவப்படல இல்ல, அங்க அது ஃபாலோ ஆகல இல்ல. சும்மா ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் வச்சுக்கிறதுக்கு தமிழ்ல NEP எப்ப வந்தது?
NEP-க்கு முன்னாடி மும்மொழி கொள்கை எவ்வளவு வருஷமா இருக்கு மேம்? அது மும்மொழி கொள்கை இருக்கிற இடத்துல அவங்க ஆப்ஷன் எல்லாம் கத்துக்கிட்டாங்க, கத்துக்கல, உங்களுக்கு விட்டுருங்க. தமிழ் நீங்க பீகார போகாதுங்க. பீகாரு உங்களுக்கு தான் பீகார்னா பான் விக்கிறவன், உங்களுக்கு நீங்க ரொம்ப கீழ்த்தரமா பேசுறீங்க. பீகார விட்டுருங்க, நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க. மூணாவது மொழியா ஒரு மொழியை தமிழ கூட விட்டுறலாம். மலையாளத்தையும் படிக்கல, கன்னடத்தையும் படிக்கல, ஹிந்தி தெரியாது, அவங்களுக்கு தெரியும்ல மேம், இன்னொரு லாங்குவேஜ் தெரியும்ல. ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அங்க எல்லாரும் IAS IPS ஆக்கிட்டு தான் இருக்காங்க. வேலைக்கு எவ்வளவு பேர் இங்க வராங்க? இங்க இருந்து யாரும் போலையா? தம்பி தாராவி போய் பாருங்க தம்பி, மன வேதனை. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இன்னைக்கு நார்த் இந்தியால இருக்கு. துபாய்க்கு போலையா? தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க? என்ன வேலைக்கு எதுக்காக போறோம்? நீங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டீங்களா? எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டீங்களா நான் கேக்குறேன். நீங்க ஒரு அண்ணாட மகன் என்னோட பேரன் தான் வேலை கிடைச்சிடும் தமிழ்நாடுக்கு. எப்படி கிடைக்கும்? நான் வேதனையில சொல்றேன்ப்பா. புதுச்சேரியில இன்னைக்கு அகமகிழ்ந்து போயிருக்கிறேன். நான் இருக்கும்போது அத்தனை குழந்தைகளுக்கும் CBSE ஆக்கி கொடுத்துருக்கோம். அப்ப அங்க சமச்சீர், உண்மையான சமச்சீர். இங்க என்ன சமச்சீர்னு கேக்குறீங்க? ரொம்ப சர்வ சாதாரணமா கடந்து போறீங்க சென்ட்ரல் போர்டுன்னு. அப்பனா நீங்க நடத்துறது சென்ட்ரல் போர்டு வேணும், பிசினஸ்க்கு சென்ட்ரல் போர்டு வேணும். 75,000 ஃபீஸ் வாங்கிட்டு ஹிந்தி சொல்லி கொடுப்பீங்க. 75,000 ஃபீஸ் வாங்காம இன்னொரு மொழி சொல்லி கொடுன்னு பிரதமர் சொன்னா அது ஒத்துக்க மாட்டீங்க. அப்ப ஏழை குழந்தைகளை வஞ்சிக்கிறீர்கள். ஏழை மாணவர்கள் தானே மேம் உயிர் தியாகம் பண்ணி அதை தடுத்து நிறுத்தினது. பல்கலைக்கழகங்கள்லயும் கல்லூரிகள்லயும் படிச்சுட்டு இருந்த துப்பாக்கி சூட்ல குண்டேந்தி தடுத்து நிறுத்தினது யாரு? சரி, அப்ப யார் கூட இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க? யார் கூட கூட்டணி வச்சிருக்கீங்க? யார் அப்ப இந்திய அப்ப பிஜேபி இருந்ததா? மொழிப்போர் பண்ணுவோம் பிஜேபி இருந்ததா? யார் கூட இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கீங்க? அப்போ சுட்டு கொன்னவன குலாவிப்பீங்க. இல்ல அவங்களே மாறுறாங்க. இல்ல அது தப்புதான். ஓகே, இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு மாறுறாங்க. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல ஸ்டாலின் சொன்னாருன்னு ஹிந்தி வேண்டாம் பேசுவாரா? மும்மொழி கொள்கை தானே வேண்டாம், ஹிந்தி வேண்டாம் சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க. நாங்க மும்மொழின்னு சொன்னா அப்ப மும்மொழிங்கிறது ஹிந்திக்கு தான். நாங்க மும்மொழின்னு சொன்னா ஹிந்தி. அப்ப மும்மொழிங்கிறது ஹிந்திக்கு தான். ஹிந்திக்கு தான் மும்மொழி. ஹிந்திக்கு இல்ல. நீங்க ஹிந்தின்னு சொல்றீங்கல்ல. இதே ராகுல் காந்தி தமிழகத்தை தாண்டி போய் எங்கேயும் ஓட்டு வேணான்னு பார்லிமெண்ட்ல என்னோட ஸ்டாலின், எனக்கு 10-15 சீட்டை தூக்கி தூக்கி கொடுக்குற ஸ்டாலின், எங்களை ஜெயிக்க வச்சு கொண்டிருக்க ஸ்டாலின், நாங்க முட்டையா இருக்கிறவங்கள தூக்கி கொண்டு வச்சிட்டு இருக்கிற ஸ்டாலின் கேட்கிறாரு. அதனால ஹிந்தி வேண்டாம் போடா அப்படின்னு ராகுல் காந்திய பனியன் போட்டுட்டு போவதற்கு தயாரா? ஹிந்தி வேண்டாம் போடான்னு என்ன போட்டீங்க? ஹிந்தி தெரியாது போடா. ஹிந்தி வேண்டாம் போடா. அப்ப நாங்க ராகுல் காந்தி நாங்க இத மாதிரி தான் நாங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் உங்களை வட இந்தியால பிரச்சாரத்துக்கு கூட கூப்பிடல? ஹிந்தி வேணான்னு கூட சொல்ல மேம், விருப்பப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம். ஆனா இருமொழி கொள்கை மாநிலம் இது. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு போதும். 3 மொழி எல்லா மாநிலமும் படிக்கும் போது ஏன் தமிழக? ஏன்னா எல்லாரும் அதை படிக்கல, எல்லாரும் அது சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு அனுமதிச்சு. சொன்னா எப்படி? பீகார்ல எத்தனை பேருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும்? பீகார் மேல எங்களோட இது எத்தனை 70 வருஷம் பீகார் பட்ஜெட், பீகாருக்கு பாஜக ரொம்ப பாசம்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தான் 70 வருஷம் பீகார் 70 வருஷமா அமல்படுத்தப்பட்டிருக்கிற இடத்துல என்ன ஃப்ரூட்ஃபுல்லா வந்திருக்குன்னு பாப்போம்ல. அதனாலதான் புதிய கல்வி எதுவும் வரலைங்கும் போதுதான் அப்ப நம்ம இவங்க வேணும்னே தான் ஏதோ பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கை என்னன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கிற இடத்துல கூட சரியா அமல்படுத்தப்படல. ஆக இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் புதிய கல்விக் கொள்கை. புரியுதா உங்களுக்கு? நீங்க சொல்றீங்களே இப்ப நாங்களும் வந்தாதான் இது நடக்கும். நீங்க சொல்றீங்கல்ல நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏன்னு எங்கெங்கெல்லாம் சர்வ சிக்ஷா அபியான் என்ன தெரியுமாப்பா? அனைவருக்கும். அதுதான் உங்களோட பிரச்சனையே. அதான் சர்வ சிக்ஷா அபியான்னா அனைவருக்கும் சமமான கல்வி. சமக்கிர சிக்ஷா அபியான்னா அனைவருக்கும் விரிவுபடுத்தப்பட்ட கல்வி. இந்த அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் விரிவுபடுத்தப்பட்ட கல்வி. PM ஸ்ரீனா என்ன தெரியுமா தம்பி? PM ஸ்ரீயோட விரிவாக்கம் PM ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. உலக தரத்திற்கு எனது இந்தியாவை உயர்த்துவதற்கான கல்வி. ஆக இந்த உயர்த்துவதற்கான கல்வியில எனது தமிழக குழந்தைகளின் வாய்ப்பு இருக்கணுமா இல்லையா? அதனால சர்வ சிக்ஷானா என்னன்னு தெரியாது, சமக்கிர சிக்ஷானா என்னன்னு தெரியாது. தயவு செய்து அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். PM ஸ்ரீ என்பதுதான் இப்படி உயர்தரத்திற்கு எனது குழந்தைகளை உயர்த்துவதற்கான கல்வி. அது இங்கிலீஷ்ல தான் பேர் வச்சிருக்காங்க. PM ஸ்ரீ ஹிந்தியில பேர் வைக்கல. ஒருவேளை நீங்க அதையும் புரிஞ்சுக்கலன்னா நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. தமிழ்லயும் வச்சிடலாமே மேம். இல்ல மாநில மொழிகளை டிரான்ஸ்லேட் ஆகுது. ஏன் நீங்க உங்களை யார் டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம்னு சொன்னா? ஸ்டாலினை டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம்னு சொன்னமா? கனிமொழியை டிரான்ஸ்லேட் நான் கேக்குறேன். அப்ப இவங்க சரி 20 வருஷம் சிதம்பரம், தயாநிதி மாறன், அதுக்கப்புறம் ராஜா, அதுக்கப்புறம் அழகிரி,
இவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, எல்லாத்தையும் தமிழ் படுத்தி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்களாப்பா? தமிழ் தானே உங்க உயிரா இருந்தது. மேம் அங்க ஆட்சி மொழி இங்கிலீஷும் இந்தியும், இங்க ஆட்சி மொழி தமிழ் அலுவல் மொழி தமிழும் இங்கிலீஷும். இல்ல நான் ஆனா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு, அட்டவணை மொழிகள். அபியானாலும் சமக்கிர சிக்ஷா அபியான்ன்றதையும் தமிழ்ல கூட விரிவுபடுத்த சொல்ல முடியாத ஒரு தமிழ்நாடு இருக்கும் பொழுது, தமிழ்நாடு அப்படிதான் மேம் இருக்கு. இந்தியா இந்தியில குடுக்குற மாதிரி எல்லா மொழிகள்லயும் கொடுக்கணும்ல. கொடுங்க, உங்க மொழியில கொடுங்க. என்ன மேம் இந்தியா தானே மேம் மத்திய அரசு தானே கொடுக்கணும். டிரான்ஸ்லேட் பண்ண உங்களால முடியாதா? டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. நீங்க டிரான்ஸ்லேட் நீங்க தமிழ்ல கொடுத்துட்டு, நான் கேக்குறேன், யூபிஏ ஹிந்தியில கொடுத்துட்டு தமிழ்ல கொடுத்துட்டு என்டிஏ ஹிந்தியில கொடுத்துருந்தா நீங்க பேசலாம். அவங்க அப்படிதானே பண்ணாங்க, நாங்களும் இப்படிதான் பண்ணுவோம்னு சொல்லக்கூடாதுல்ல. நாங்க தமிழ்ல தான். நான் உங்களுக்கு விரிவுபடுத்தி சொல்றேனே. நான் புதுச்சேரியில கொண்டு வந்தேன் எல்லா தமிழ் ஆங்கில ஹிந்தி கேப்ஷனுக்கு உள்ளேயும். இப்ப ஜல் மிஷன் அப்படின்னா வீடுதோறும் குடிதண்ணீர், நாங்க வீடுதோறும் குடிதண்ணீர்னு பிராக்கெட்ல போட்டோம். ஏன் தமிழ்நாட்டில் அது போட மாட்டீங்க? ஏன்னா அது முழுவதுமா தெரிஞ்சுக்கணும். பிஎம் ஸ்ரீ என்றால் பிஎம் அந்த பள்ளி கல்வியை உலக தரத்திற்கு உயர்த்துவதுன்ற அர்த்தம். புரியுதா? அதுதான் அது பிஎம் ஸ்ரீன்னு கொடுத்துருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அதை பத்தியே தெரியாம. அதை கொண்டு வரதுல பிரச்சனை இல்லை, ஆனா அதை கொண்டு வரதுன்னா NEP ஒத்துக்கணும். NEP ஒத்துக்கிட்டா மும்மொழி கொள்கை வரும். அது வேணாம் அப்படின்னா கல்விக்கு நிதியே கொடுக்க மாட்டோங்கிறது வேணாம். தனியார் பள்ளியில படிக்கும் போது ஏன் அரசாங்க பள்ளியில வேண்டாம்? தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் எதிர்க்கல மேம், பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் எதிர்க்குது. பாஜகவோட கூட்டணி இருக்கிற கட்சிகள் கூட எதிர்க்குது. நான் கூட்டணி கட்சிகளுக்கு வைக்கின்ற கோரிக்கை, எதிர்க்கட்சிக்கு வைக்கின்ற கோரிக்கை, முதலில் நீங்க இருமொழி கொள்கை முற்றிலுமாக நீங்க சொல்றீங்களா? தனியார் பள்ளியில ஏன் இருமொழி கொள்கை இருக்குல்ல? பாமக கடுமையா எதிர்க்குது. அதைத்தான் நான் இந்த நடவடிக்கை அவங்க கிட்டே நான் கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா, இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்களே, அப்பனா தனியார் பள்ளியில உள்ள குழந்தைகளுக்கும் அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கும் வேற்றுமையான கல்வி வேண்டுமா? ஏன் இதை நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம்? அப்போ தனியார் பள்ளியில என்ன கொடுக்குறீங்களோ அதுதானே சமச்சீர் கல்வி. அப்ப தனியார் பள்ளியில நான் ஒண்ணு கொடுப்பேன், அரசாங்க பள்ளியில நான் இதை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை தனியார் பள்ளியில கொடுக்கறத நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா தனியார் பள்ளியில கொடுக்கறத அரசாங்க பள்ளியிலையும் கொடுங்க, இல்லைன்னா அரசாங்க பள்ளியில கொடுக்காதத தனியார் பள்ளியில கொடுக்காதீங்க. மத்திய பாடத்திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டுல செல்லாது. இங்க தமிழ்நாட்டு பாடத்திட்டம் தான் தமிழ்நாடு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க தனியார் பள்ளி வைக்கும்போது ஏன் மத்திய பாடத்திட்டத்தை? தனியார் பள்ளியும் மாநில பாடத்திட்டத்துல தான் இருக்கணும், மத்திய பாடத்திட்டத்துக்கு நான் சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க? மத்திய பாடத்திட்டத்தை நீங்கள் தனியாருக்கு கொடுக்கும் பொழுது அதில் நீங்கள் 3 மொழியை கற்றுக் கொடுக்கும் பொழுது ஏன் தமிழக குழந்தைகளுக்கும் அதை கொடுங்க. பிஎம் அதை டிஸ்கிரிமினேட் பண்ணல. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மறைமுக திட்டம் நீங்க சொல்லிட்டா போதுமா? என்ன மறைமுக திட்டம்? நேர்முக திட்டத்தை மறைமுக திட்டம் நீங்க சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா நான் கேக்குறேன். ரைட் மேம். இப்போ சீமான் என்ன சொல்றாருன்னா, ஒரு மொழி அப்படின்னா பல நாடு, பல மொழி அப்படின்னா ஒரே நாடுன்றாரு. இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வாதத்தை ஒரு எச்சரிக்கையை முன்வைக்கிறாரு. என்ன எச்சரிக்கை? நான் கேட்கிறேன். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க தான் சொன்னீங்க பீகார்ல 3 மொழி கத்துக்கிட்டான்னு. பீகார் உடஞ்சி போயிடுச்சு. அப்படி கத்துக்கல, அங்க ஒரு மொழி தான் கத்துக்கிறாங்கன்றதான விமர்சனமே. பேர் மட்டும் இப்படி வச்சு நீங்களா போய் பீகார்ல 1 மொழி தான் கத்துக்கிறாங்க, 2 மொழி தான் கத்துக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு நான் கேள்வி கேட்கிறேன். சீமானுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், சில கொள்கைகள் எங்களோட ஒத்து போகும்போது எங்களோட ஒத்து போனார், சில கொள்கைகள் ஒத்து போகலைன்னா நாங்களே அதை எதிர்த்து தான் சொல்லுவோம். மொழியை பற்றி நான் அதே அண்ணன் ஸ்ரீமான்கிட்ட கேட்கிறேன். தனியார் பள்ளியில 3 மொழி கத்து கொடுக்குறீங்களே, ஏன் அரசாங்க பள்ளியில குழந்தைகளுக்கு அது கத்து கொடுக்கல? அவர் ஒரு மொழியே போதுன்றாரு, தாய்மொழி மட்டுமே போதுன்றாரு. இங்கிலீஷ் மட்டும் எதுக்குன்றாரு? ஹிந்தி வேணா இங்கிலீஷ். அது அவரோட கருத்து எல்லாம் நாங்க ஏத்துக்கணும்னு இல்ல. அவரோட கருத்து. ஆனா அவரோட பிள்ளைங்களே அவர் ஒரு மொழி தான் கத்துக்கொள்ள வைக்கிறாரான்னு நான் ஒரு கேள்வி கேட்கலாம். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் வீட்டு குழந்தைகள் எல்லாமே அரசாங்க பள்ளியில 2 மொழி தான் கத்துக்கிறாங்களான்னு கேட்கலாம். அன்பின் பொய்யாமொழியோட குழந்தையே பிரெஞ்சு கத்துக்குது. இன்னைக்கு 3 மொழி கொள்கை வேணாம், 3 மொழியில இந்திய மொழி வேண்டாம், ஆனா பிரெஞ்சு வேணும். இன்னைக்கு மேயர் பிரியா, எனக்கு அந்த பிரெஞ்சு கான்சுலேட்டை தெரியும், அவங்க இங்க ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அரசாங்க பள்ளியில மாநகராட்சி பள்ளியில பிரெஞ்சு கத்துக்கொள்ள இருந்தா யாராவது படிக்கலாம். அதே மாதிரிதான் நாங்களும் விருப்பம் இருந்தா படிச்சுப்பாங்க. கட்டாயமாங்கிற இடத்துல தானே. கட்டாயம் என்பது இல்லை. அந்த 3 மொழி, இப்ப நான் 3 மொழி என்பது வருங்கால வாய்ப்பை கொண்டு வரும்ன்றதுதான். ஓகே. வருங்கால வாய்ப்பை கொண்டு வரும் பொழுது நான் ஒண்ணே கேள்வி கேட்கிறேன்.
இன்னைக்கு நிதியை பத்தி சொல்றீங்க. நான் ஒன்று கேள்விப்பட்டேன், சொல்லவா? ம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு கல்வி அமைச்சர் கொஞ்சம் நிதியை ஒதுக்குறார். ம். அந்த பல்கலைக்கழகத்துல அவங்க சொன்ன அந்த பிரிவை அவர்கள் பின்பற்றவில்லை என்பதற்காக தமிழக அரசு இன்னும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு நிதி கொடுக்கல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அந்த பல்கலைக்கழகம் பின்பற்றணும்ன்றதுக்காகத்தான் நிதி கொடுக்கப்படுகிறது இல்லையா? ம். அப்ப அந்த திட்டத்தை நீங்க கொடுக்கலன்னா நாங்க நிதி கொடுக்க மாட்டோம். அப்ப தமிழக அரசு பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கிற ஒரு திட்டம் வேற, மத்திய அரசு மாநிலத்துக்கு நீங்க ஒரு கடைக்கு போறீங்கப்பா, ம். ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருளை வாங்குறீங்க. ம். இந்த பொருள் எவ்வளோன்னு கேட்குறீங்க. இந்த பொருள் 10 ரூபா அப்படின்னு சொல்றீங்க. பொருளை கொடுத்துட்டு 10 காசு ரூபாய கடைக்காரன் கேட்பான். நான் பொருள்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா அந்த 10 ரூபா நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அந்த 10 ரூபாய் கொடு. ம். இததான் இப்ப சொல்றாங்க. புதிய மாநில கல்விக் அரசினுடைய கொள்கை கட்டுப்பாட்டுல இருக்கிற பல்கலைக்கழகமும் மத்திய அரசு கீழே பல அரசுகள் இருக்குல்ல. நான் உதாரணத்திற்கு சொன்னேன். நீங்க எப்படி மத்திய அரசு மாநில அரசு ஒதுக்கப்பட்ட அங்கேயும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, ஏன்னா நாங்க சொன்ன ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வரல அப்படின்னு. அது எங்களுடைய பல்கலைக்கழகம்ல, மாநில அரசினுடைய பல்கலைக்கழகம்ல மத்திய அரசு கட்டுப்பாட்டுல மாநில அரசு இல்லையே. 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு இந்த திட்டம், இதுக்காக நாங்க கொஞ்சம் நிதி ஒதுக்குறோம், இதை நீங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க, நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றாங்க. நடைமுறைப்படுத்தலைன்னு உடனே நீங்க நடைமுறைப்படுத்தலை நாங்க சொன்னது, அதனால நாங்க அதுக்கான நிதி கொடுக்க மாட்டோம். அப்ப அதுல பேராசிரியர்களுக்கு சம்பளமும் இருக்கும், கொடுக்கலன்னு பேராசிரியருக்கு சம்பளம் இல்லை. அதை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். அதே மாதிரிதான் மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொடுக்கிறது, அந்த திட்டத்தை ஒப்புக்கொள்கிறேன் என்று தமிழக அரசும் சொல்கிறது முதல்ல. அதற்கப்புறம் அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதற்கான பதிலே சொல்லலை. நான் என்ன கேட்குறேன், ஒரு குழு அமைக்கிறோம் என்று அன்னைக்கு சிவதாஸ் மீனா ஒரு கடிதம் போட்டாரு. அதுல இருந்து மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அழகா ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட்ல என்ன போட்டிருந்தாருன்னா, தமிழகமும் PM ஸ்ரீ என்ற விரிவாக்கப்பட்ட கல்வி திட்டத்தை ஒப்புக்கொண்டதற்கு நன்றி, இந்த மக்களும் பலன் பெறுவார்கள் அப்படின்ற அளவுக்கு ஒப்புதல் வந்தது. திடீர்னு இவங்க என்ன நினைச்சாங்க, ஓஹோ அப்படின்னா நம்ம இதுல அதெல்லாம் இல்ல, பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, அதனால உடனே நம்ம இதை ஹிந்தின்னு மாத்தி இன்னைக்கு அந்த ஒரு குழு போட்டாங்கன்னு சிவதாஸ் மீனா சொன்ன, அந்த குழு என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, அதற்கான அறிக்கையும் ஒன்றும் வெளியே வரல. அதுக்கப்புறம் திடீர்னு நாங்க PM ஸ்ரீயை ஒத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்பனா இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இந்த திட்டத்திற்காக இல்லை என்றால் அதற்காக நிதி கொடுக்கப்படாது என்பதைத்தான் அவங்க சொன்னாங்க. நான் கேள்வி கேட்கிறேன், இப்படி நான் போடுறேன், மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதை நீங்க மேம்போக்காக காண்பிப்ப நீங்கள் தமிழகத்திற்கு வருகின்ற நிதியை ஒப்புக்கொள்ளாமல் ஸ்டாலின் தடுக்கிறார் அப்படின்னு ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது? இல்ல, இந்த ரூலை ஃபாலோ பண்ணல அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிற ஒரு ரூலை காட்டி இப்படி கொடுக்காம இருக்கிறது சரியான எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு கேட்கறாங்கல்ல. நான் எதிர்கட்சிகளையும் தான் கேட்கிறேன். எதிர்கட்சிகள் முதலில் உள்ளே இருக்கின்ற பிரச்சனைகளை ஆராயுங்கள். ஒட்டு மொத்தமா 2 மொழின்னு சொன்னாதான் இதான் மக்களுக்கு. நாங்க சாமானிய பெற்றோருக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், சாமானிய மக்களுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், மறுபடியும் ஏழை பெற்றோர்களுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், ஏழை குழந்தைகளுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், 75,000 ரூபாய் வருடத்திற்கு கட்டி ஒரு குழந்தைக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை சாமானிய குழந்தைக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொடுக்கிறார். இதை ஏன் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்பதுதான். இன்னொன்று, அவர்கள் என்ன படிக்கட்டும் என்று பெற்றோர் முடிவு செய்யட்டும், குழந்தை முடிவு செய்யட்டும், ஸ்டாலின் முடிவு செய்யக்கூடாது என்பதுதான். ஏன்னா அப்பாக்கெல்லாம் அம்மாக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து ஓட்டு போடாதவங்களும் இருக்கிறாங்க. அப்ப பாஜகவுக்கும் மத்தியில மதியா இருக்குது பாரத பிரதமர் ஓட்டு போட்டு தான் அமர பிரதமருக்கும் ஓட்டு போடாதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சேர்த்தான திட்டங்கள். நீங்க நான் ஒட்டு மொத்தமாக எனது குற்றச்சாட்டு, அதுக்கு நீங்க பதில் சொல்ல முடிஞ்சா முடிங்க. ஏழை குழந்தைகளை வஞ்சிக்கிறீர்கள், பணக்கார பிள்ளைகளுக்கு மும்மொழி கொள்கை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், ஏழை குழந்தைகளுக்கு இன்னொரு மொழியை படிப்பதை தடுக்கிறீர்கள். வருங்காலத்தில் பணக்கார குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள், ஏழை குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை தடுக்கிறீர்கள். 4வது, பணக்கார பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிறீர்கள், ஏழை குழந்தைகளுக்கு அந்த தன்னம்பிக்கை ஏற்படுத்த நீங்கள் தடுக்கிறீர்கள். என்னோட கேள்வி. புதுசா கட்சி தொடங்கின விஜயும் எதிர்க்கிறாரு. புதுசா கட்சி தொடங்கின விஜய் எதுக்கு தான் செய்வார்? வர நான் பாராட்டினா என்ன, பாராட்டலனா என்ன, மக்களின் ஆதரவு என்ன, இதெல்லாம் ஒய்பிரிவெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல பாக்குற ஒருத்தர் தான். இது வேற, அவர் சொல்ற கருத்தெல்லாம் இல்ல. விஜய் சொல்ற கருத்து கரெக்டா,
ஒரு 2 லட்சம் பேருக்கு மேல கல்வியாளர்கள் கஸ்தூரி ரங்கன் தலைமையில ஒரு கல்வியாளர் குழு போட்டு தமிழகத்தில் இருந்தும் கருத்துக்களை கேட்டு அப்பெல்லாம் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்கல. தமிழகத்தில் உள்ள இந்த மாணவர்கள், தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள், தமிழகத்தில் உள்ள பேராசிரியர்கள், தமிழகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லாரின் கருத்து கேட்டு 2 வருஷமா கருத்து கேட்புக்கு பின்புதான் மரியாதைக்குரிய கஸ்தூரி ரங்கன் சொல்றதை கேட்பீங்களா, விஜய் சொல்றதை கேட்பீங்களா? ஆக அவரோட தலைமையில ஒரு குழு அமைத்து அவர்கள் எல்லோரும் கொண்டு வந்ததுதான் புதிய கல்வி கொள்கை. மைண்ட் செட், தமிழ்நாட்டோட மைண்ட் செட் இப்படி இருக்கு, இதுதான் சரிங்கிறதுனால தானே விஜய் இப்படி பேசுறாரு. இங்க இது வேணாம், விஜய் பேசுறது எல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படிதானே? திமுக சொல்றது எல்லாமே சரி. அரசியலில் ஆழ்ந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. நான் கேட்கிறேன், அதே விஜய் தமிழ்நாட்டுல மட்டும் நான் தமிழ் பற்றுள்ளவன், தமிழ்நாட்டுல மட்டும் என்னோட படம் ஓடுனா போதும், எனக்கு வேற மொழியே தேவையில்லை, தெலுங்கானால என் படம் ஓடக்கூடாது, தெலுங்குல டப் பண்ணக்கூடாது, மலையாளத்துல என் படம் ஓடக்கூடாது, மலையாளத்துல என் படம் டப் பண்ணக்கூடாது, மராட்டியில என் படம் ஓடக்கூடாது, மராட்டில என் படம் டப் பண்ணக்கூடாது சொல்றீங்களா? அதெல்லாம் பண்ணுவோம், அது ஒரு பிசினஸ்ல. இப்ப அமீர் கானோட படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகும், ஷாருக் கானோட படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகும், விஜயோட படம் ஹிந்தில ரிலீஸ் ஆகட்டும். உங்களுக்கு முன்மொழி பல மொழிகள் தேவை இருக்கு. அந்த மக்கள் ஹிந்தில தான் பாக்குறாங்க, தமிழ்ல பாக்குறது இல்ல. அந்த காலத்துல எம்ஜிஆர் படம் எல்லாம் தமிழ்ல, தெலுங்குல, மலையாளத்துல எல்லாம் டப் ஆகலனா அப்ப வந்து திரைத்துறை வந்து அவ்வளவு விரிவுபடுத்தப்படுது. இன்னைக்கு விரிவுபடுத்தப்படுது. நம்ம டைட்டானிக் கூட தமிழ்ல பாக்குறோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு வேலை வாய்ப்பும் விரிவுபடுத்தப்படுகிறது, சவால்களும் விரிவுபடுத்தப்படுகிறது. மக்கள் இந்திய இடத்துக்கும் போகணும், உலகத்திற்கும் போகணும், அங்கங்க போக டிரான்ஸ்லேட் ஆகிட்டோம், போறவங்க படிச்சுக்கிட்டோம், எல்லாம் படிச்சுக்கிட்டோம். ஏன் இப்ப படிச்சா என்ன, அப்ப படிச்சுக்கிட்டோம்னு சொல்றது இப்ப படிச்சா என்ன? 8 வயசுக்குள்ள இந்த மூளை எல்லாவற்றையும் கிரகிக்கின்ற தன்மை இருக்கும் பொழுது ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது என்பதுதான். அதுவும் பிரதமர் திடீர்னு 3 மொழி கொள்கைன்னு சொல்லல. கஸ்தூரி ரங்கன் போன்றவர்களை வைத்து பல லட்சம் பேராசிரியர்களோட கருத்துக்களை கேட்டு இந்த உலகத்தில் பரந்துபட்ட வாய்ப்புகள் வரும்பொழுது இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி, உதயநிதிக்கு அப்புறம் இன்பம் நிதின்னு கிடைக்க போறது இல்லை. பொதுவெளியில தான் போய் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பொதுவெளியில கஷ்டப்படும் போது இன்னொரு மொழி கிடைக்கும் பொழுது அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்தி இல்ல, ஏதோ ஒரு மொழி, இந்திய மொழி. நீங்க பிரெஞ்சு மொழி கத்துக்கலாம், உருது மொழி கத்துக்கலாம், ஆனா அடுத்த மொழி நம்ம தாய் சகோதர மொழி கத்துக்க கூடாதுன்னு சொல்றதான் நாங்க எதிர்க்கிறோம். நிறைவா ஒரு கேள்வி மேம், இந்த விஷயத்துல பாஜக இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறதுங்கிறது திமுகவை காப்பாத்த, திமுக அரசு மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை மடைமாற்ற, எப்பெல்லாம் திமுக அரசுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதோ பாஜக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு தமிழ்நாடு மைண்ட் செட் மொத்தத்தையும் வேற திசைக்கு திருப்பிடுது, பாஜகவும் திமுகவும் ரகசிய உடன்படிக்கையில உறவுல இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இந்த மாதிரி நேரங்கள்ல மற்ற எதிர்க்கட்சிகள் விமர்சனம். அதாவது எங்க கூட விஜயை சேர்த்து பார்த்தாச்சு, எங்க கூட சீமானை சேர்த்து பார்த்தாச்சு, அப்புறம் எங்க கூட அதிமுக சேர்த்து பார்த்தாச்சு, இப்ப எங்க கூட திமுகவை சேர்த்து பார்க்குறீங்க. ஒரு மகிழ்ச்சி, யாரிடம் சேர்த்து பார்க்கிறீர்களோ அதில் பிரதான கட்சியாக பாஜக இருக்கிறது. அப்படி என்றால் பாஜக வளர்ந்திருக்கிறது என்பதுதான். அதனால இன்றைக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன். புதுச்சேரியில எல்லா குழந்தைகளுக்கும் சமச்சீர், ஒரு குழந்தை சிபிஎஸ்சியில் படிக்கும், ஒரு குழந்தை மாநில பாடத்திட்டத்தில் படிக்கும். அந்த குழந்தைக்கு கிடைக்கின்ற மும்மொழி கொள்கை இந்த குழந்தைக்கு கிடைக்கலன்றதுக்காக புதுச்சேரியில எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்பை, அரசாங்க பள்ளிகளில் வசதிகள் இல்லை என்றால் கூட எங்களது கோரிக்கை ஏற்று அவர்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலிருந்து வர குழந்தைங்க அத்தனை பேரும் இன்னும் மும்மொழி கொள்கையை பற்றி அதிக வேலை வாய்ப்புகளை அவர்கள் கிடைக்கும். தமிழ்நாட்டில் மறுபடியும் நான் ஸ்டாலின் அவர்களிடம் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தமிழக குழந்தைகளின் வாய்ப்பை தயவு செய்து வஞ்சிக்காதீர்கள். மும்மொழி என்னொன்னுப்பா, PM ஸ்ரீன்றது மும்மொழி கொள்கை மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, அது வந்து டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ், சூப்பர் டெக்னாலஜி கிளாஸ் ரூம்ஸ், பசுமையை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கான வேலை வாய்ப்பு, ஸ்கில் இந்தியா, எல்லாவற்றிலும் ஒரு குழந்தையை மேம்படுத்துவதற்கான திட்டம். இதில் மொழி ஒரு பகுதி. அப்போ அதுதான் சிக்கல்ன்றாங்க. நீங்க நவோதயா பள்ளிகள் இன்னைக்கு விட்டுருந்தீங்கன்னா எவ்வளவோ சாமானிய குழந்தைகள் இன்னைக்கு நீட்ல ஒரு கணக்கெடுப்பு சொல்றாங்க, நீட்ல அதிகமாக மார்க் வாங்குற குழந்தைகள் நவோதயா பள்ளியில் படித்த குழந்தைகள். நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன், நீங்க 3 மொழியை தனியார் பள்ளிகளில் இருந்து அரசாங்க பள்ளிகளுக்கு கொண்டு வரும் பொழுது தனியார் பள்ளிகளில் இவ்வளவு ஃபீஸ் நீங்க வாங்க முடியாது. தனியார் பள்ளியில இவ்வளவு அட்மிஷனுக்காகவும் சொல்றேன்.
எப்படி நீட்டை நீங்க தனியார் மருத்துவ கல்லூரிகளுக்காக எதிர்த்து சாமானிய மக்களுக்கு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டாம் என்று நினைத்தீர்களோ அது கோச்சிங் சென்டருக்கான ஒரு வருமானம் ஆயிடுச்சு. கோச்சிங் சென்டர் தடுங்க. கோச்சிங் சென்டர் தமிழ்நாட்டிலே தடை செய்யுங்கள். யார் வேண்டாம் மாநிலத்துக்கு போயிடுவாங்க. காசு இருக்கிறவங்க எல்லாம் ஃபீஸ் கட்டி பெங்களூரு, ராஜஸ்தான் போயிடுவாங்க, கோட்டாக்கு போயிடுவாங்க. தடுங்க. தமிழ்நாட்டுல அரசாங்கத்துல கோச்சிங் சென்டர் மாவட்டத்துக்கு மாவட்டம் வைங்க. குழந்தைகளுக்காக தானே இதை செய்றீங்க. நீட்டே வேணான்றாங்க, அப்புறம் கோச்சிங் சென்டர் இது. நீட்டே வேணான்னு இன்னைக்கு நீட்ல தான் சாமானிய மக்கள் குழந்தைகள் அதிகமாக பயிற்சி பெற்று வந்து கொண்டு இருக்கிறார்களே. என்னோட செக்யூரிட்டி ஒருத்தர் சொல்றேன். செக்யூரிட்டி ஒருத்தர் வருவார் புதுச்சேரியில். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், என்னோட குழந்தை கோச்சிங்க்கும் போல. என்கிட்ட ஒரு நாள் கேட்டாங்க, உட்காந்து ஒழுங்காக படிக்க சொல்லுங்கன்னு. அந்த அறிவுரையை குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. முதல்ல நான் அண்ணன் ஸ்டாலின்ட்ட கேட்டுக்கொள்ள, தயவு செய்து கல்வியை பிரச்சனை ஆக்காதீர்கள். அவங்க பெற்றோர் என்ன படிக்க வைக்கணும் படிக்க வைக்கட்டும். 3வது மொழி அந்த குழந்தைங்களுக்கு படிக்கணும்னா படிக்கட்டும். நீங்களே இங்க தடை போடாதீர்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு இருமொழி கொள்கைனா தமிழ்நாடு தனியார் மற்றும் அரசாங்க பள்ளிகளுக்கு இருமொழி கொள்கைன்னு அறிவிங்க. இல்லை என்றால் தனியார் பள்ளியில மும்மொழி கொள்கை தடுங்கள். ஆக பணக்கார குழந்தைகளுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் சமச்சீரான கல்வியை கொண்டு வாருங்கள். வேண்டுமென்ற ஏழை குழந்தைகளை வஞ்சிக்காதீர்கள். இவர்களுக்கு பிளாக்மெயில் செய்யறது, இன்னைக்கு சொல்றது எல்லாமே ஏழைகளை பிளாக்மெயில் செய்யறாங்கன்றதான் என்னோட கருத்து. சென்னையில 2 ஆறு ஈசிஆர் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.